ஒரு கழுகு தன்னுடைய கூட்டை களைத்து அந்த குட்டிகளை விழச் செய்து அது மறுபடியும் என்ன பண்ணுதான், அது கீழே விழுவதற்கு முன்பதாக அப்படியே தன்னுடைய செட்டைகளை விரித்து போய் அதை தன்னுடைய செட்டைகளின் மீது தாங்குதான். அது போல இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நீங்க ஏதோ கீழே தள்ளப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஒண்டியாக இருக்கிறீங்க, நீங்க ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளைகளே, உங்களை ட்ரெயின் பண்ணுவதற்காக, உங்களே அந்த கஷ்டத்திற்குள்ளே தள்ளி நீங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காய் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தானே இந்த சூழ்நிலையவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களால முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது கர்த்தர் தன்னுடைய செட்டையை விரித்து வந்து உங்களை பாதுகாப்பாக தன்னுடைய செட்டைகளிலே அவர் தாங்கிக் கொள்ளுவார். அதுவரை கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை விருத்திக்க பண்ண, உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் இன்னும் அதிகமாய் வளர கர்த்தர் என்ன பண்றார், இந்த சூழ்நிலைக்குள்ளே உங்களை தள்ளுகிறார். அதனால பதறாதீங்க, இது கர்த்தரால் வந்த காரியம். இன்னைக்கு இந்த கடினமான சூழ்நிலைக்குள்ள நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்களா, இது கர்த்தரால் வந்த காரியம். உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக கர்த்தர் தானே இதை அனுமதிச்சிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நீங்க கீழே விழாதபடி, நீங்கள் அழிந்து போகாதபடி கர்த்தர் நிச்சயமாய் தன்னுடைய செட்டைகளினாலே உங்களை அவர் தாங்குவார். விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை, இந்த சூழ்நிலை மாறப்போகுது. இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய இந்த கடினமான சூழ்நிலை சீக்கிரம் மாறப்போகுது. கர்த்தரிடத்திலிருந்து மகிமையையும் வல்லமையையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் நீங்கள் சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த விசுவாச பாதையில நீங்க ஜீவிங்க. நம்முடைய கர்த்தர் நம் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நிச்சயமா அவர் அப்படியே உங்களை விட்டுற மாட்டார். நிச்சயம் உங்களுக்கு நீதி செய்வார், உங்களை காப்பாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். ஆமென்.